ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர், மூத்த பத்திரிகையாளர் இரா குமார் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம் ஜீவா. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது. ஒரே நாளில் அதிமுககாரர் ஒருத்தர் படுகொலை செய்யப்படுகிறார், சிவகங்கை பக்கம் பாரதிய ஜனதாவை சேர்ந்த ஒருவர் படுகொலை செய்யப்படுகிறார், நார்வேல் பக்கம் காங்கிரஸ்காரர் ஒருத்தர் படுகொலை செய்யப்படுகிறார். எல்லாருமே அரசியல் பிரமுகர்கள். அவங்க இப்படி படுகொலை செய்யப்படுறாங்க. இதுக்கு உடனடியாக பொறுப்பேற்று தமிழக அரசு பதவி விலகணும் அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக இந்த அரசியல்வாதி குற்றச்சாட்டை எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அன்புமணியையும் ராமதாஸும் பிச்சை எடுப்பது நிறுத்த வேண்டும் அப்படின்னு எடப்பாடி சொல்லியிருக்காரு. நிறுத்திடுவாங்களா? சொல்லிருக்காரு. திமுக கூட கூட்டணி வச்சாலும் அதிமுக கூட்டணி வச்சாலும் ஐயா பிச்சை போடுங்க, ஐயா பிச்சை போடுங்கன்னு சொல்லி அப்படி பிச்சையாக வாங்கினது தான் இப்போ அன்புமணி வைக்கிற எம்பி பதவி, மாநில எம்பி பதவி சொல்லி சொல்கிறாரு. பிச்சை எடுக்க நிறுத்துங்கன்னு. அதை முதல்ல நிறுத்திட்டு, ரொம்ப ஈஸியான விஷயம் தானே, உனக்கும் அவமானம் தானே. சொல்கிறாருல, 10.5% ஒன்றை பார்த்து நான் கேட்கணுமா? எனக்கு அவமானமாக இருக்கு. திமுக முதலமைச்சரை சொல்கிறாரு ஒன்ன அப்படின்ட்டு உரிமையில். கோட்டையில் உன்னை நான் பார்க்கணுமா? எனக்கு அவமானமாக இருக்குது. நீ யார்? இது எங்கள் மண், நாங்கள் வளர்த்தது. நீ யார்? உனக்கு இங்கே என்ன வேலை அப்படின்றாரு. அவர் ஏதோ ஃபாரின்லேருந்து முதலமைச்சர் இங்கே ஆட்சியை பிடிச்சிட்ட மாதிரி, இல்லை வெளி மாநிலத்துலேருந்து ஆட்சியை பிடிச்சிட்ட மாதிரி, இவருக்கு தான் இந்த மண் சொந்தம், உங்களுக்கு சொந்தம் இல்லை, யார் உனக்கு என்ன வேலை அப்படிலாம் கேட்குறீங்களே. அவர் கேட்குறாரு, பிச்சை எடுக்கிறீங்களடா. இவரு முதலமைச்சரை பார்த்து சொல்றாரு. ஆமா, அவர் அதிமுக இவரை கேட்கிறாரு, பிச்சை எடுக்கிறீங்களா, அந்த பிச்சையை நிறுத்து அப்படின்றாரு. அது ஒரு அவமானம் இல்லையா? ஏதோ அடுத்த சட்டமன்றத்துல அதிமுக பாமக அலைன்ஸுக்கு பிளான் பண்றாங்க அப்படின்னு விக்கிரவாண்டி எலெக்ஷன் அது இல்லைன்னு முடிவாயிடுச்சு போட்டுக்க. அதனாலதான் அடிக்கிறாரு. ஜெயலலிதா படத்தெல்லாம் வச்சு ஓட்டு கேட்டாங்க. அது எனக்கு பெருமை தானேன்னு சொன்னாரு அவரு. யாரு? எடப்பாடி. இல்ல எங்க தலைவர், முதல்ல சொல்லிட்டேன், எங்க தலைவர் படத்தை அவங்க வச்சு ஓட்டு கேட்கறாங்கன்னா அது பெருமை தானே எங்களுக்கு. இல்ல அப்புறம் சொன்னாரு, எங்க தலைவர் படத்தை வச்சு ஓட்டு கேட்கறீங்கன்னு கேட்டார் சொன்னாரு. அதுக்கு பிறகு கட்சிக்குள்ளே கொஞ்சம் இது வந்துச்சு, ஏன்னா இந்த ஓட்டுலாம் அங்கே போயிட போகுதுன்ட்டு. ஆனால் யாரும் போடலை பாருங்க. அதிமுகவில் கிட்டத்தட்ட ஒரு 40,000 பேர் அதிமுக வன்னியர்களே போடல. அதிமுக வன்னியர்களே போடலை. அது அதிமுக வன்னியர்கள் உட்பட ஒரு 40,000 பேர் திமுக ஓட்டு போட்டிருக்கான். அவன் எப்படி பார்க்குறான்னு சொன்னால், பிஜேபி கூட கூட்டணி வச்சுருந்தா உனக்கு ஓட்டு கிடையாதுறான்றான். விக்கிரவாண்டி தேர்தல் சொல்கிற பாடம் என்னன்னா, பாஜக கூட கூட்டணி வச்சிருக்குல்ல, உனக்கு ஓட்டு இல்லை. இது எங்கள் பங்காளி கட்சி, சித்தாந்த எதிரி. அவங்க கூட போய் நீ சேர்ந்துக்கிட்டு இருக்கிற. நீ இடஒதுக்கீடு பங்காளி. ஆமாம், இடஒதுக்கீடு எதிரான ஒரு கட்சி கூட நீ போய் கூட்டணி வச்சுட்டு இருக்க. இடஒதுக்கு ஆதரவான கட்சி எங்கள் கட்சி நிற்கலைன்னா, இடஒதுக்கு ஆதரவான இன்னொரு திராவிட கட்சிக்கு நாங்கள் ஓட்டு போடுவோம் மொழிய. ஒரு வட இந்திய கட்சிக்கு நாங்கள் ஓட்டு போட மாட்டோம். சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கக்கூடாதுன்னு மோடி சொல்றாரு. ஆமாம், அதெல்லாம் ஒரு பாடம். மக்கள் நாங்கள் யாரு, இன்னமும் எங்களுடைய திராவிட சித்தாந்தம் தான் எங்களுடைய சித்தாந்தம். திராவிட சித்தாந்தத்துக்கு எதிரான ஒரு கூட்டணிக்கு வாக்களிக்க மாட்டோம் அப்படின்றத அதிமுக தொண்டர்கள் தெளிவுபடுத்தியிருக்காங்க. அதை ராமதாஸ் தெளிவாக புரிஞ்சுக்கிடணும். ஏன் மக்கள் பின்னால் வரமாட்டேங்கிறாங்க, ஏன் பின்னால் வரமாட்டாங்க, நம்பி வரமாட்டேங்கிறாங்களேன்னு சொன்னால் இதனால தான் வரமாட்டேங்கிறாங்க. இடஒதுக்கீடு எதிரான ஒரு கட்சி கூட, இடஒதுக்கீடுக்காகவே பிறந்த ஒரு கட்சி பாமக. ஆமாம், சமூக நீதி இடஒதுக்கீடுக்காக பிறந்த ஒரு கட்சி. சமூக நீதி போராளின்லாம் சொல்லி அழைக்கப்பட்ட ராமதாஸ் நீ சமூக நீதிக்கு எதிரான, இடஒதுக்கீடுக்கு எதிரான, சாதிவாரி கணக்கெடுக்கு எதிரான, ஒரு உயர் சாதியினருக்கு இடபிள்யூஎஸ் ஒரு 10% இடஒதுக்கீடு கொடுத்துருக்கிற ஒரு கட்சியோட போய் கூட்டணி வச்சுக்கிட்டு இங்கே ஓட்டு கேட்டா யார் போடுவா? அதான் அவங்களுக்கு ஓட்டு போடலை. அதிமுக ஓட்டு அவங்களுக்கு கிடைக்காம திமுகவுக்கு கிடைச்சதுன்னு சொன்னால், இடஒதுக்கீட்டுக்கு எதிராக போட்ட எம்ஜிஆருக்கே ஓட்டு போடலை. ஆமாம், 80 தேர்தலில் படுதோல்வி. 77. ஆமாம், 80 மக்களவை தேர்தலில் 2 இடம் தான் ஜெயிச்சார், சிவகாசி, கோபிச்செட்டிப்பாளையம். ஆமாம், மற்ற எல்லாம் தோத்தாருன்னா சாதிவாரி இடஒதுக்கீடு கிடையாது, பொருளாதார அடிப்படை இடஒதுக்கீடுன்னாரு. அதுக்கு பயந்து போய் எம்ஜிஆர் என்ன பண்ணாரு, அதை வாபஸ் வாங்கிட்டு அந்த சட்டத்தை அடுத்து 31% இருந்தது 50% ஆகிட்டார். திராவிட கழகம் எல்லாருடைய ஆலோசனையும் இது அவருடைய பிற்படுத்தப்பட்டவர்களை இதை
அது 69% ஆச்சு மொத்தம். 50 தாண்டவக்கூடாது. அப்போல்லாம் யாரும் கேட்காலையில் 69 கொண்டு விட்டாரு. அதுக்கப்புறம் ஜெயலலிதா வந்து அதை நரசிம்மராட்ட சொல்லி அட்டவணையில் கொடுத்து அந்த 69% காப்பாற்றப்பட்டதுன்னு வச்சுங்க, அது வேற விஷயம். அதனால் வந்து இடஒதுக்கீடுக்கு எதிராக கட்சியோடு கூட்டணி வைத்தால் தமிழ்நாட்டு மக்கள், அதுவும் அது அதிமுகவானாலும் திமுகவாக இருந்தாலும் அவங்க வந்து அந்த கட்சிக்கு ஓட்டு போட மாட்டாங்க, அந்த கூட்டணிக்கு. அதுதான் அதிமுக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இவர் பதவி விலகணும்னு சொல்கிறாரு அன்புமணி. அதுக்கு வருவான். நடந்தது, கொலை நடந்தது. அவர்கள் அரசியல் இருக்கிறார்கள். ஆனால் கொலைக்கு காரணம் அரசியல் பகை கிடையாது. போலீஸ் முன்கூட்டியே ஸ்மெல் பண்ணியிருக்கணுங்கிறாரு. முன்விரோதம் இருக்கு, முன்விரோதம் இருக்கு, எனக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொன்னால் அவன் போய் போலீஸில் கொடுத்து பாதுகாப்பு தேடிக்கணும், அவ்வளோதான். எல்லாருக்கும் வந்து 8 கோடி பேருக்கு யாருக்கெல்லாம் உயிருக்கு ஆபத்துக்கு இருக்குன்னு சொல்லி உளவுத்துறை ஒரு ஆராய்ந்து அவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கணும் ஒரு அரசினுடைய முடியுமா? அது அரசியல் பகை இருந்து கொலை செய்யப்பட்டால் அது வந்து நீங்கள் சொல்லலாம். ஆனால் வந்து உடனே அரசு இது அதை இப்படி இப்படின்னு சொல்லிட்டு பதவி விலகு அப்படின்னா, முதல்ல பிச்சை எடுக்கிறத நிறுத்தட்டும், அதுக்கப்புறம் பதவி விலகிறத பற்றி இவர் பேசட்டும். அதாவது எனக்கு ஏன் இப்படி பேசுகிறாருன்னு இன்றைக்கி ஒரு தகவல் கிடைச்சிது எனக்கு. டெல்லியிலேருந்து ஒரு நண்பர் சொன்னேன்னா, இப்போ அந்த பாஜக மாநில தலைவர் லண்டன் போகிறார்ல அண்ணாமலை, அப்போ ஒரு பொறுப்பு தலைவர் போடணும்னு சொல்லி சொன்னப்போ அண்ணாமலை பொறுப்பு தலைவர்லாம் போட வேண்டாம், நானே இருந்து அங்கேருந்து ஆன்லைன்லேயே கட்சி நடத்திக்கிறேன், கூட்டணிக்கு ஒரு தலைவரை போடுங்க, பாஜக கூட்டணி தமிழ்நாடு பாஜக கூட்டணிக்கு ஒரு தலைவரை போடுங்கன்னு சொல்லி, அதுவும் கூட்டணி கட்சியிலேருந்து ஒருத்தவங்களை போடுங்க, பிஜேபிலேருந்து யாரும் போட்டால் அந்த இடத்த பிடிச்சி போகணும்ட்டு அவருக்கு. எனக்கு அப்புறம் பிஜேபியில் வேற யாரும் வந்துடக்கூடாது, அப்போ நிறைய போட்டி இருக்கு அவருக்கு. அதனால வந்து ஒரு கூட்டணி கட்சியிலேருந்து யாராவது ஒருத்தவங்க போடுங்க, தலைவராக போடுங்கன்னு சொல்லி சொல்லுவார். ஒரு ஏசி சண்முகத்தையோ இல்லை பாரிவேந்தரையோ யாரோ ஒருத்தவங்க போடுங்கன்னு. அந்த இடத்த பிடிக்கணும்னு அன்புமணி முடிவு பண்ணிட்டார் போட்டு கூட்டணி தலைவராக. அதனால தான் இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்ருக்கார். அதுதான் சொல்கிறார்ல, 1000 கோடியை வந்து நீங்கள் எதுக்கு மாநில அரசு தான் கேட்கணும், ஒன்றிய அரசு தான் கேட்கணுமா, நீங்களே பண்ண வேண்டியதானே, நீ போயிட்டு என்ன கேட்கணுமோ அதை கேட்டு வாங்கிட்டு வரணும், எது கேட்குற நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறதா வந்து மாநில மக்கள் நல்லக்காக பேசுகிறதா? அதனால் தெளிவாக நம்ம வந்து இப்போ தமிழ்நாடு திமுகவுக்கு எதிராக பேசுகிறது தான் இப்போ ஒரே குறிக்கோளாக இருக்கு அவருக்கு. அப்படி பேச ஆரம்பிச்சுன்னா அது திமுகவுக்கு எதிராக நாம் கொடுக்கக்கூடிய குரல் அது தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரானது, தமிழ்நாட்டு மக்களை பாதிக்கக்கூடியதுன்றது கூட உணராமல் திமுக எதிராக பேசுகிறார் அவர் அன்புமணி. இப்போ பாஜகவுக்கு எதிராக ஒரு விஷயம் கூட இல்லை அவரை பொறுத்தவரையும். தமிழர்களுக்கு எதிராக பாஜக ஒன்றுமே பண்ணல, நல்ல தமிழர்களுக்கு சார்பாக இருக்கு. பாஜக இருந்தால்தான் தமிழ்நாடு நல்லா இருக்கும்னு அவர் நினைக்கிறார். அந்த அளவுக்கு போயிட்டார். ஒருவேளை அவருக்கும் இந்த சாதிவாரி இடஒதுக்கீடு கொடுத்து வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வந்து ஒன்றிய அரசே கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறாருன்னு தெரியல. அவருக்கு நோக்கம் வந்து எப்படியாவது ஒரு அமைச்சர் பதவி வாங்கிடணும், பாஜக ஒன்றியத்தில் ஒரு அமைச்சர் பதவி வாங்கிடணும். அதுக்காகத்தான் இப்படிலாம் பேசி. வன்னியர்களுக்கு இல்ல, ஒரே ஒரு வன்னியருக்கு அவர் சொல்லிட்டாருங்க, ராமதாஸ் சொல்லிட்டாருங்க, அன்புமணி சத்திரியனை கோட்டையில் அமர வைக்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஏன் ஜி கே மணி சத்திரியர் இல்லையா? ஜி கே மணி அவர் தானே. ஏன் இப்போ உட்கார்ந்து இருக்கிற துரைமுருகன் சத்திரியன் கிடையாதா? எம்ஆர்கே பன்னீர்செல்வம் சத்திரியன் கிடையாதா? சிவசங்கர் சத்திரியன் கிடையாதா? திமுக இவர் எம்பி அங்க எம்பி செந்தில் ஜெகத்ரட்சகன் அங்க எம்பியா இருக்காரு. அவர் மத்தியில ஒன்றியத்தில் அமைச்சராகவே இருந்தாரு, அவர் சத்திரியன் கிடையாதா? ஆனா அன்புமணி தான் சத்திரியன்னா அவரை கொண்டு போய் கோட்டையில் உட்கார வைக்கணும்னு சொன்ன பிறகு ஒன்றியத்தில் இப்போ உடனே கோட்டையில் உட்கார வைக்க முடியாது, ஒன்றிய அமைச்சராவது ஆக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து பெண்ணாகரம் தொகுதியில் தருமபுரியில் வெற்றி பெற்ற அன்னைக்கே உங்களுக்கு கொடுக்கல 2014. ஆமாம் இல்லையா? அவர் இப்போ என்ன சொல்கிறாரு, ஒரு 10.5% உங்களை வந்து நான் கேட்கணுமா, எனக்கு வெக்கமாக இருக்குது, அவமானமாக இருக்குது, கோட்டையில் நான் வந்து உன்னை பார்க்கணுமா, அவமானமாக இருக்குன்னு ஒருமையில் பேசுகிறாரு. நான் கேட்குற 2004 எம்பியாக கூட இல்லாத தேர்தல் நின்று வெற்றி பெறாத அன்புமணியை கேபினெட் மினிஸ்டர் பதவி வாங்கி கொடுக்க சொல்லி கலைஞர்கிட்ட கேட்டு கலைஞர் சொல்லி வாஜ்பாய் அவருக்கு கேபினெட் அமைச்சர் கொடுத்தார், ஹெல்த் மினிஸ்டராக, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக கொடுத்து அதன் பிறகு தான் மாநில உறுப்பினர் திமுக தான் ஆக்குச்சு அவரை. அப்பெல்லாம் வெக்கமா இல்லையா? திமுக தயவால் நம்ம வந்து எம்பி ஆகி
நம்ம பிள்ளை வந்து ஒன்றிய அமைச்சராகிறது எனக்கு அவமானமாக இருக்குது, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்க வேண்டியதானே. அன்னைக்கெல்லாம் அவமானமாக இல்லையா, இன்னைக்கு கோட்டையில் போய் முதலமைச்சரை பார்க்கறது இவருக்கு அவமானமாக இருக்கான். என்ன அதாவது பிள்ளைக்கு வந்து ஒரு அமைச்சர் பதவி கிடைக்கிறதுக்காக யாரை வேணா என்ன வேணா பேசி பாஜகவை தாஜா பண்ணணும், அதுதான் இவங்க நோக்கம். நமக்கு அவமானமாக இருக்கு. 86 வயதான ஒரு முதிய தலைவர், மூத்த தலைவர் இடஒதுக்கீட்டுக்காக ஒரு கட்சி இடஒதுக்கீடு போராட்டத்தில் தொடங்கினது தான் அந்த கட்சி முகித்து வளர்ந்தது பிறந்தது அந்த கட்சி. அந்த கட்சி இன்னைக்கு வந்து இடஒதுக்கீடுக்கு எதிரான சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிரான ஒரு பாஜக கூட போய் கூட்டணி வச்சுக்கிட்டு, நீங்கள் அதிமுக கூட கூட்டணி வச்சிங்க, தப்பே சொல்ல மாட்டோம். அதிமுக சமூக நீதிக்கு எதிரான கட்சி கிடையாது. ஆமா, குறைகள் இருக்கலாம், அது வேற. பொன்னையன் அப்பப்ப நாங்க ஒரு திராவிட கட்சின்னு சொல்லிடுறாரு. ஆமா, செல்லூர் ராஜு சொல்லுவாருங்க திராவிடம்னா என்னன்னு எடப்பாடிக்கு தெரியாத போனாலும் கட்சி திராவிட கட்சி தானே. செல்லூர் ராஜு அப்பப்ப சொல்லுவாரு, அண்ணாமலை இங்க தேசிய கட்சி ஒன்றும் செய்ய முடியாது, திராவிட கட்சி தான். செல்லூர் ராஜு இருக்கிற துணிச்சல் கூட சொல்லுவாரு. செல்லூர் ராஜு ஒரு எவ்வளவு கேள்வி பண்றாங்க, அவர் ஒரு காமெடி பீஸா வச்சிட்டு இருக்காங்க மற்றவங்க பார்த்தீங்கன்னா, அவரை காமெடி பண்றாருன்ட்டு. அவருக்கு இருக்கிற துணிச்சல் கூட ஒரு கட்சி தலைவர், ஒரு நிறுவனராக இருக்கிற ராமதாஸுக்கு இல்லை. அதுவும் சத்திரியன்னு சொல்லிக்கக்கூடிய ராமதாஸுக்கு அந்த துணிச்சல் இல்லை பாருங்க. பிஜேபி கூட போய் சேர்ந்துக்கிட்டு அது ஒரு அமைச்சர் பதவிக்காக நீங்கள் வந்து இப்படி திமுகவுக்கு எதிராக பொய்யா பேசிட்டு இருக்கிறீங்க, துரோகம் பண்ணிடுச்சு வன்னியர்களுக்குன்னு சொல்கிறீங்களே. அப்போ இந்த 20% உள்ஒதுக்கீடு கொடுக்கலாம், நீ வன்னியர்கள் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்க முடியுமா? நான் கேட்குறேன். ஏம்மா, நான் கடலூர் மாவட்டம் தான். வன்னியர்கள் நான் வந்து உண்மையிலே அவங்க வருத்தத்துக்குரிய விஷயம், பொருளாதார ரீதியிலும் கல்வியிலும் சமூகத்தில் ரொம்பவும் பின்தங்கிய நிலைமையில் இருந்தாங்க. அதனால தான் தென்னார்காடு ஒருங்கிணைந்த தென்னார்காடு மாவட்டம் பின்தங்கிய மாவட்டமாக இருந்தது. கடலூர் விழுப்புரம் சேர்ந்தது தென்னார்காடு. காரணமே வந்து வன்னியர்கள் வந்து அவங்கெல்லாம் விவசாய கூலிகளாக இருந்தாங்க. பெரும்பாலும் நக்சல் அமைப்பில் இருந்தவங்க அவங்க தானே. அந்த அந்த 80களில் நக்சல் அது அந்த தருமபுரி பக்கம் அங்கே கிடையாது. அதில் வந்து விவசாய கூலிகளாக இருந்தாங்க. பாவம், பரிதாபத்துக்குரியவர்களாக தான் இருந்தாங்க. பொருளாதாரத்திலையும் சரி கல்வியிலையும் சரி இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த 20% உள்ஒதுக்கீடு கொடுத்த பிறகு தான், அதன் பிறகு தான் அவங்க படித்து வேலைக்கு வந்தாங்க, அரசு வேலைக்கு போனாங்க, டாக்டர் ஆனாங்க, இன்ஜினியர் ஆனாங்க, எல்லாம் வந்தது. அது இல்லைன்னா, கலைஞர் மட்டும் இல்லைன்னா இன்றைக்கி வன்னிய சமுதாயம் இந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்க முடியாது. அதுக்கு கலைஞரை கூப்பிட்டு பாராட்டு விழா நடத்தி வாழால் முழுக்க கலைஞருக்கு நான் நன்றியுடையவனாக இருப்பேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தது 95ல் ஒரு அரியாசனம் செஞ்சு விழுப்புரத்தில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி அதை அரியாசனத்தில் கலைஞரை உட்கார வச்சு அதில் தான் மஞ்சள் துண்டு போத்தினார் அவருக்கு. அதுக்கு பிறகுதான் கலைஞர் வந்து மஞ்சள் துண்டே போட ஆரம்பிச்சாரு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பகுத்தறிவு பேசிட்டு இது பண்றாரு. ஒரு ஐடென்டிட்டி வேணும்னு பார்த்தாருங்க. கண்ணாடி இப்போ இந்த அதுக்கு முன்னாடி கருப்பு துண்டா சோப்பு துண்டா வெள்ளை துண்டு தான் போடுவார், கரை துண்டு போடாரு. கொஞ்சம் நாள் பண்ண கழுத்தில் ஏதோ கொஞ்சம் வலி இருந்துச்சு, அது ஒரு கதகதப்பாக இது போட்டால் நல்லது, ஒரு கம்பளி இது சால்வை போட்டிங்க நல்லதுன்னாங்க. ஒரு கலர் சால்வை போட்டார். அவர் அந்த மஞ்சள் சால்வை போட்ட பிறகு அவர் என்ன பண்ணார், இது ஒரு ஐடென்டிட்டி மாதிரி இருக்க, தனக்கு ஒரு தனியாக தெரியணும்னு நினைப்பார் எப்பவுமே கலைஞர் தன்னை. தமிழ்வாணனை பாருங்க, அந்த கண்ணாடியும் ஃபுல்லாகவும் போட்டால் போதும், அட்ரஸே போடாமல் தபால் காரில் ஒட்டி அனுப்பிச்சா அது போய் சேர்ந்துடும் அவருக்கு உங்கள் அலுவலகத்துக்கு. அதுபோல் நம்ம ஒரு ஐடென்டிட்டி வேணுன்றதை விரும்பினார். கருப்பு கண்ணாடி மஞ்சள் துண்டுன்னா கலைஞர் எங்கே இருந்தாலும் பளிச்சுன்னு தெரியும். அதனால் தொடர்ந்து அந்த மஞ்சள் துண்டே போட ஆரம்பித்தார். அதுதான் அப்படியே இவர் தான் போட்டார். அன்னைக்கெல்லாம் வந்து பாராட்டி கலைஞரை முதலமைச்சர் ஆக்காமல் ஓயமாட்டேன் அப்படின்னு சொன்னவர் தான். இன்னைக்கு வந்து நீ யாரு, உனக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு கேட்கிறாருன்னா சீமான் மாதிரி ஆகிவிட்டார. சீமான் இப்ப கட்சி ஆரம்பிச்சவர். சீமான் மாதிரி ஆகிவிட்டார். 86 வயதுல இவ்வளவு அரசியல் முதிர்ச்சி பெற்றவர் ராமதாஸ் சீமான் மாதிரி பேசுறாருன்னா நமக்கு அவமானமா இருக்கும். கண்டிப்பா அன்புமணி அவர்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட், இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பாஜக ஆதரவு மனநிலை, அவர்களுடைய சமூக நீதி அரசியலிலிருந்து அவர்கள் பின்வாங்குகிறார்களா, இதெல்லாம் எப்படி அணுகணும்? அவங்களுடன் நேற்று வரை கூட்டணி வைத்திருந்தவங்க இவங்களை பார்த்து ஏன் பிச்சை எடுக்கிறீங்கிற ஒரு கடுமையான வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு அவங்க பதில் சொல்லலை இதுவரையும். ஆனால் திமுகவை நோக்கி தொடர்ச்சியாக கேட்குறாங்க, அரசை நோக்கி. அது எந்த விதத்தில் ஒரு தார்மீக அடிப்படையிலும் ஒரு
ஒரு அடிப்படையில் அதுக்கான தர்க்கம், ஒரு கேள்வியில் ஏதாவது லாஜிக் இருக்காங்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம அணுகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப விரிவாக ஒரு பத்திரிகையாளராக உங்கள் கருத்துக்களை முன் வச்சுருக்கீங்க. நன்றி. நன்றி, வணக்கம்.